முன்னாடி ஒரு வீடியோல ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி தமன்னாவோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சிச்சு, பாலிவுட்ல போனதுக்கு அப்புறம் ரொம்ப கிளாமர் காட்டுறாங்க, இதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு ஹீரோயினா நடிக்க வைப்பாங்களானே ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னேன். ஆனா அதெல்லாம் முறியடிச்சு காமிச்சிருக்கிறாங்க. தமன்னா எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான நடிகை அப்படிங்கிறது எல்லாராலையும் பாராட்டப்படுகிறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமன்னாவை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே கல்லூரியில அவங்களோட முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாவமா இருக்கு. அடுத்து பையா படத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ இன்னசென்ட்டா இருக்கும். ஸோ இப்போ தமன்னா அப்படின்னாவே தர்மதுரை, பையா இந்த மாதிரி படங்கள் தான் உங்களுக்கு ஞாபகம் வருமே தவிர அவங்களோட இன்னசென்ட் கேரக்டர் தான் உங்களுக்கு ஞாபகம் வருமே தவிர அவங்க வல்கரா ஆடினதோ இதுவோ எப்படியே தெரியாது. பாலிவுட்டுக்கு எப்படின்னு தெரியல, பாலிவுட்ல அவங்க ஒரு ஹாட் ஆக்ட்ரஸா பாக்குறாங்க, அவங்களோட அது சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேவலமா வர்ணிப்பாங்க. ஆனா தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தமன்னாவை இப்படிதான் பிடிக்கும் மேக்கப் இல்லாம அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் பசங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தமன்னாவை பார்த்து ஏங்கிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டா ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்ல கூட தமன்னாக்கு ஒரு பொண்ணு நான் உங்க கண்ணத்துல கிஸ் பண்ணிக்கலாமா கேட்டப்போ குடு அப்படின்பாங்க. எத்தனை ஆக்ட்ரஸ் இது அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ தமன்னா ரியலி ஒரு கைண்டஸ்ட் ஆக்ட்ரஸ் தான். அவங்க மேல பல சர்ச்சை வந்தாலும் அதுல தூசி தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப கமிங் டு த கண்டென்ட், அவங்க என்ன புத்திசாலித்தனமா பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலி தமன்னாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல ஒரு நல்ல ஆக்ட்ரஸா இருந்தாங்க. ஆனா பாலிவுட்ல அவங்க எவ்வளவோ படங்கள் ட்ரை பண்ணாங்க, அஜயோட நடிச்சாங்க. ஒரு சில சீன்ஸ்லாம் வெளியே என்ன இது நல்லாலே தமன்னாக்கு பாலிவுட் செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பாலிவுட்ல தமன்னாலையும் வளர முடியல. அதுக்கப்புறம் கோலிவுட்லயே இவங்களுக்கு வாய்ப்பு சரிஞ்சுக்கிட்டே வந்துச்சு. அதனால ஜஸ்ட் சோப் ஆட்ல மட்டும்தான் நடிச்சிட்டு இருந்தாங்க, படத்திலே காணல. அப்பெல்லாம் நியூஸ் பேப்பர்ல நான் சின்ன வயசுல என்ன படிச்சேன்னா தமன்னாவோட கரியர் முடிஞ்சு போச்சு, தமன்னாவை எந்த படத்திலையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா தமன்னாவோட சூப்பரான ஆக்ட்ரஸ், ஏன்னா ஹன்சிகா நிறைய பேர் வந்துட்டாங்களா நல்ல வெள்ளேர்னு. ஸோ அவங்க தான் இனிமே டேக் ஓவர் பண்ண போறாங்க, தமன்னாவை மறந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சின்ன வயசுல நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். அதுக்கப்புறம் தமன்னா எப்படி வந்தாங்கன்னா வீரம் படத்துல ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. ஆனா வீரம் படம் அந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆச்சா கேட்டீங்கன்னா ஒரு மாடரேட்டா ஹிட் ஆச்சு. ஆனா தமன்னாக்கும் ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு, ஏன்னா டவுன்ஃபால்ல இருந்தவங்க டக்குன்னு ஒரு பெரிய ஆக்டரோட நடிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன சர்ச்சையில போய் சிக்கினாங்கன்னா இந்த மாதிரி கிளப்ல ஆடுறது, அதுல ஆடுறது, இவங்க தனியா மாடல் மாதிரி ஆட விடுறதுலாம் இருக்கு, ஒரு ஸ்ட்ரிப்பர் மாதிரி ஆடுறாங்கன்னு தேவையில்லாத பல ரூமர்ஸ் தமன்னா மேல இருக்கதா செஞ்சது. அதுக்கப்புறம் பாகுபலியில நடிச்சாங்க, ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து தமன்னாக்கு பட வாய்ப்பே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஃபைனலி அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, சரி நம்ம வெறும் ஆக்ட்ரஸ் மட்டுமே லீட் ரோல் மட்டும் கேட்டுட்டு இருந்தா அது விளங்காது, வேற ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிதான் இந்த பக்கம் காவாலா பாட்டுல அவங்க நடிச்சாங்க. காவாலா பாட்டுல அவங்க டான்ஸ் ஆனது பாத்தீங்கன்னா உலக அளவுல அந்த ஹூக் ஸ்டெப் பயங்கரமா ட்ரெண்ட் ஆனனால பல பேரும் தமன்னா யாரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ தமன்னாவை இங்க பாலிவுட்ல யூஸ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் நேத்து போட்ட நோரா ஃபேட்டகி கண்டென்ட்ல கூட நோரா ஃபேட்டகி மட்டும் தான் பாலிவுட்ல ஐட்டம் டான்ஸர், அவங்கள விட்டா வேற யாருமே டான்ஸ் ஆட முடியாது அப்படிங்கிற ஒரு பின்பத்துல இருந்தப்ப தமன்னா தான் ஆஜிகி ராத் பாட்டுல உடைச்சிட்டு வந்தாங்க. ஸோ தமன்னாவை அங்க புகழ்ந்த ரெண்டே ரீசன் தான். ஒன்னு அவங்க ஹாட்டா இருந்தாங்க, இன்னொன்னு பாடி ஸ்ட்ரக்சர் ஒல்லியா இருக்கணும், பெல்லி டான்ஸ் தான் ஆடணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா வச்சாங்க. ஆனா தமன்னா நல்லா கொழுன்னு இருக்கும்போது அங்க போய் நல்லா டான்ஸ் ஆடிட்டு வந்தோடனே ஓகே இந்த மாதிரி பாடி ஸ்ட்ரக்சர்ல கூட தமன்னா ஆடுறாங்க, தமன்னா இவ்வளவு அழகா இது பண்றாங்க, இதுலயும் அவங்க கைண்டஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு நிறைய தெரிய வந்தப்பதான் தமன்னாவை ஒரு கிளாமரா தான் அங்க யூஸ் பண்ணிட்டாங்க தவிர அதுக்கப்புறம் உங்களுக்கு லீட் ரோல் கிடைக்குமான்னு கேட்டு எல்லாரும் போனது உண்டு. இப்போ பாலிவுட்ல சரி, டோலிவுட்ல சரி, கோலிவுட்ல சரி எல்லாரையுமே இவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு போடுங்கன்னு அதை வச்சே சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. காதல் சர்ச்சையிலும் ஒரு சிலது விழுந்து அதுக்கப்புறமும் ஐட்டம் டான்ஸ் பண்ண சொன்னா அவ்வளவுதான் தமன்னாவோடது போச்சு. அதுவும் அவங்க பிக்னி ஸ்ட்ராப் எல்லாம் போட்டு ஆடும்போது அவ்வளவுதான் தமன்னாவோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு வாயடைச்சு போய் நிக்கிறாங்க, இன்க்ளூடிங் நானும். இப்போ அவங்க தமிழ்ல புருஷன் அப்படிங்கிற விஷாலோட நடிக்கிற படத்துல லீட் ரோல்ல இருக்காங்க. தட் இஸ் மகாலட்சுமி அப்படிங்கிற படத்துல லீட் ரோல்ல நடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பயோகிராஃபியா ஒரு சில படங்கள் வருதான், அதுல முக்கியமான ரோல்ல லீடா தமன்னா தான் நடிக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வீரம் படத்துக்கு முன்னாடி ஒரு டவுன்ஃபால் இருந்து மறுபடியும் இப்ப 2 படங்கள்ல லீட் ரோல்ல நடிக்கிறாங்க. பாலிவுட்ல ஒரு சில படங்கள்ல நான் லீட் ரோலா தான் நடிப்பேன், இதுக்கப்புறம் ஐட்டம் டான்ஸ் ஆடுறது கம்மி பண்ணிப்பேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல, அதாவது தீபிகா படுகோன் மிச்ச நடிகைகள் என்ன சம்பளம் வாங்குறாங்களோ நான் ஐட்டம் டான்ஸ் ஆனாலும் அதே சம்பளம் தான் வாங்குவேன், லீட் ரோல் வாங்கினாலும் அதே சம்பளம் தான் வாங்குவேன், கொடுத்தா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டாக்டிக்கலா மூவ் பண்ணி இன்னைக்கு பல படங்கள்ல லீட் ரோல்ஸும் வாங்கிட்டாங்க. அட் த சேம் டைம் இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு கோல்டு கடையும் திறந்து அதுலயும் பிசினஸ் சூப்பரா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ தமன்னாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளவரஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, எத்தனை டவுன்ஃபால் எத்தனை சர்ச்சை வந்தாலும் எப்படியோ அந்த நெகட்டிவ் பைப்ஸ் வரும். ஏன்னா ஹீரோயினா இருந்து அப்புறம் நம்ம ஐட்டம் டான்ஸ் ஆனா கிடைக்குமா கிடைக்காதா, அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படிங்கிற நிறைய தாட்ஃபுல் எல்லாருக்கும் இருக்கும். எல்லா நடிகையும் அவ்வளவு சீக்கிரம் ஐட்டம் டான்ஸ் ஆடிட மாட்டாங்க. அந்த முக்கிய காரணம் நயன்தாரா தான்.
என்னன்னா, சென்னை எக்ஸ்பிரஸ்ல பிரியாமணிக்கு பதிலாக நயன்தாராவை தான் வந்து ஆட விடுற மாதிரி இருந்துச்சு. ஆனா நயன்தாரா நான் பாலிவுட்ல நடிக்க மாட்டேன், நான் ஹீரோயினா நடிப்பேன், இந்த மாதிரி இந்த ஆடுறதுக்குலாம் கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆஃப்டர் தமன்னா உடைச்சது பிறகு இன்னைக்கு திரிஷா பல பேர் வந்து இதுல நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமன்னா மறுபடியும் ஒரு லீட் ரோல்ல நடிக்கும் போது அவங்க நடிப்பு எந்த அளவுக்கு பாராட்டப்படும்? அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பெனிஃபிட்டடா இருக்குமா, இல்ல மறுபடியும் இந்த பாலிவுட் இப்படியே கிளாமரா தள்ளிடுவாங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.